இந்த ஒரு வீடியோல அட்வென்ச்சர், த்ரில்லிங், ட்ரெக்கிங், சந்தோஷம், சோகம், ஏமாற்றம் இது எல்லாத்தையும் இந்த ஒரே டூர்ல நாங்க பார்த்தோம். அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஹலோ கைஸ், இந்த வீடியோல கேரளால இருக்க வயநாட்டுக்கு ட்ரிப் போயிருந்தோம். சோ அதை பத்தி தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 நாளா வயநாட்டுல நாங்க பண்ண ஃபுல் அட்ராசிட்டி வீடியோ தான் இது. இத ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது நிச்சயமா உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும்னு நான் நம்புறேன். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊட்டியில இருக்க ஃபைன் ஃபாரஸ்ட் தான். புரியுது நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு. என்னடா வயநாடுன்னு சொல்லிட்டு ஊட்டியை காமிக்கிறானுங்களே அப்படின்னு தானே. எங்களுடைய டூர் பிளானே ஊட்டி 2 நாள், வயநாடு 2 நாள் தான் பிளான் பண்ணி போனோம். ஆனா பிளானே மொத்தமா சொதப்பிருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் வெயில் அடிக்குதுன்னு நம்ம ஹில் ஸ்டேஷன் போனோம்னா அங்கேயும் அந்த வெயில் விட்டு வைக்கல. அந்த அளவுக்கு பயங்கர ஹீட்டான ஒரு பிளேஸா மாறிடுச்சு. இவ்வளோ தடவை ஊட்டிக்கு போய் இந்த தடவை எனக்கு ஏண்டா ஊட்டிக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்துச்சு. ஊட்டிக்கு போனோம் அப்படின்னாலே ஜில்லுன்னு காத்து, அங்கங்க ஃபால்ஸ் சவுண்டு, ரோடெல்லாம் தண்ணியா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கிளைமேட் செம்மையா இருக்கும். ஆனா இந்த டைம் பார்த்தா ஒரே ஹீட், பயங்கரமான வெயில். அங்க ஊட்டியிலே வேர்க்குது அப்படின்னா அது இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு பயங்கர வெயிலா இருந்துச்சு. போற வழியெல்லாம் பச்சை பசேன்னு அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா இப்ப பார்த்தா எல்லாமே காஞ்சு போய் அங்கங்க நெருப்பு பிடிச்சதான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இருக்கிற வெயிலை விட அந்த நெருப்பு அனல் பயங்கரமா இருந்துச்சு போற வழியெல்லாம். ஸோ அதனால ஊட்டி பிளானை கேன்சல் பண்ணிட்டு நாங்க அப்படியே வயநாடு கிளம்பிட்டோம். ஊட்டில இருந்து கேரளா என்ட்ரு ஆகும்போது தான் இந்த மாதிரி கிரீனிஷான இடங்களே நாங்க பார்த்தோம். ஸோ அது வரைக்கும் ரொம்ப ட்ரையான பிளேசஸ் தான் இருந்துச்சு. வயநாடு தான் கொஞ்சம் பாக்குறதுக்கு கிரீனிஷா இருந்துச்சு. ஆனா இங்கேயுமே வெயில் இருக்கதான் செய்யுது. ஆனா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. ஏசி அந்த 12ஆம் நம்பர்ல வைங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கார்லயே அந்த அளவுக்கு ஹீட்டா இருந்துச்சு. எப்படா காரை விட்டு இறங்குவோன்ற இந்த மாதிரி இருந்துச்சு. சோ நாங்க வயநாடுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். நாங்க புக் பண்ணியிருந்தது பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல கேவ்ஸ் ரூம்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இந்த காட்டேஜை விட எங்களுக்கு கேவ்ஸ் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அதுக்கு போய் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க கிளம்பிட்டோம். கேவ்ஸ் ரூம் அப்படின்னா குகை மாதிரியே ரூம்லாம் இருக்கும். அதை வீடியோ காமிச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அதுக்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அது 6 கிலோமீட்டர் போறோம். அதுக்கப்புறம் அங்கிட்டு 1.5 கிலோமீட்டர் தூரம் ட்ரெக்கிங் போற மாதிரி இருக்கும். ஒன் வே வழி தான். 2 சைடும் ஃபுல் ஃபாரஸ்டா இருக்கும். நடுவுல ஒரு கார் போற அளவுக்கு தான் ரோடு இருக்கும். ஸோ அதுல நாங்க சேர்ந்துட்டோம். இதான் அந்த கவன் ரெசார்ட். நாங்க ஒரு வழியா ரெசார்ட் வந்தாச்சு. ஸோ இதான் அந்த கேவ்ஸ் ரூம்னு சொன்னாங்கல்ல. அது நார்மலா நம்ம குகையை குடைஞ்சி ரூம் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ்ல இருந்துச்சு. அது போக இப்ப இந்த காலத்துக்கு தேவையான டிவி அண்ட் ஏசி, ஃபேனு, கட்டில் எல்லாமே இருந்துச்சு. அடிஷ்னலா பெட்டு, அப்புறம் தலகாணி எல்லாமே கூட கொடுத்துருந்தாங்க. ரூம் ஃபுல்லா சிற்பங்கள் மாதிரி செதுக்கி வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே நேச்சுரலா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரூம். ஆனா என்ன அப்படின்னா, இந்த ரூம்ல எங்களால தங்க முடியாம போயிருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ரூம் தான் அவைலபிளா இருந்துச்சு. நாங்க 2 ஃபேமிலி போயிருந்தோம். ஸோ 2 ஃபேமிலிக்கும் ஒரே மாதிரி ரூம் இருந்தாதான் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக, சில மனசு கஷ்டமாயிடும்ன்றதுக்காக நாங்க இந்த ரூமை கேன்சல் பண்ணிட்டோம். வெளியில எல்லாம் கூட இந்த பழைய காலத்து வீடுகள்ல எல்லாம் வெளியில திண்ணி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் எஃபெக்ட் இருந்துச்சு. வெளியில உட்காந்து டீ குடிச்சிட்டு இந்த கிளைமேட்டை ரசிக்கிற மாதிரிலாம் சூப்பரா கொடுத்துருந்தாங்க. பட் எங்களுக்கு தான் கொடுத்து வைக்காம போயிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க இந்த ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். 2 பேருக்கும் சேமா இருக்கிற மாதிரி ரூம் புக் பண்ணியாச்சு. ட்ரையாங்கிள் ஷேப்ல தனியா அமைதியா ஒரு ரூம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதான் எங்களோட ரூம். ஆஸ் யூஸ்வல் எல்லா ரூம்ல இருக்க மாதிரி பெட்டு, கட்லு, அதுக்கப்புறம் ஏசி, அப்புறம் ஃபேன், டிவி எல்லாமே இருந்துச்சு. ஸோ சூப்பரா இருந்துச்சு. நாங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு ரூமுக்குள்ள. அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் ஆசைப்பட்டாங்க. முதல் நாள் நைட்டு
12 மணிக்கு கிளம்பணும். ஆனா ரூம் வந்து சேரக்கு மறுநாள் நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே பயங்கர டயர்ட் ஆயிட்டோம். ஸோ ஊட்டி மலையை ஏறி அதுக்கப்புறம் இறங்கி வயநாடு வந்து அதுக்கப்புறம் ரூம் தேடி அலைஞ்சதுக்குள்ளாடியுமே பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க எல்லாருமே ஒரு குளியல் போட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்விம்மிங் பூல் கிளம்பியாச்சு. செம்ம ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரைவசியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் தான் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதனால ஜாலியாக சேர்ந்து எல்லாருமே நல்லா குளிச்சு விளையாடி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 1 hour வந்து ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் ஊறி போயாச்சு. குளிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஹீட்ல இருந்ததுக்கு அதுக்கும் வந்து தண்ணியை விட்டு எந்திரிக்கவே மனசு வரல. ஸோ நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டா வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேம்ப் ஃபயர் வந்து போட்டு கொடுத்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் நேரம் எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பசங்களாம் வந்து பால் வச்சு கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டின்னர் ரெடி ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லி சாப்பிட கூப்பிட்டாங்க. அப்புறம் தான் வந்து சாப்பிடவே வந்து போனோம். ஸோ டின்னருக்கு வந்து நம்ம ஆப்ஷன்னா என்ன வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து புரோட்டா சப்பாத்தி சைடிஷ் வந்துட்டு தால் சிக்கன் கிரேவியும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது கூடவே வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. செம்ம சான்ஸே இல்லை, சூப்பர் டேஸ்டாக இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் வந்து அதில் வந்து பிரெட்டெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா எல்லாரும் தூங்கியும் எந்திரிச்சிட்டோம். மறுநாள் காலையில் எழுந்துச்சு அந்த பால்கனியை ஓப்பன் பண்ணி வந்தால் வியூவே செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த ரிசார்ட்டை சுற்றி 100 ஏக்கர்ஸ்க்கு வந்து வெறும் ரப்பர் தோட்டம் தான் இருந்துச்சாம். சூப்பரான ஒரு வியூ, சூப்பரான ஒரு காத்தோட செம்மையாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை தெரியுதுல, அதுதான் வந்து அந்த கேவ்ஸ் நைட் ரூம் நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம்னு சொன்னாலே அந்த கேவ்ஸ் ரூம் அதுதான். ஸோ அதுக்கு மேலே தான் வந்து நாங்கள் தங்கி இந்த ரூம் வந்து இருக்குது. அதுக்கு கீழே தான் வந்து கேவ்ஸ் ரூம் இருக்கும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ரூம் வீடியோவில் பார்க்கும்போது. அதுக்காக தான் நான் வந்து இந்த ரெசார்ட் வந்தது. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வரப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் காலையில வந்து எங்களுக்கு வந்து கட்டஞ்சாயா வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால வந்துட்டு இது வேணான்னு சொல்லிட்டு மில்க் டீ கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு மில்க் டீ திரும்ப கொண்டு வந்தாங்க. அதையும் வந்து ஒன்று குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பால்கனியில் இந்த வியூவோட வந்துட்டு காலையிலேயே இந்த மாதிரி டீ குடிச்சு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நம்ம நார்மலாக வீட்டிலாம் இருந்தால் அந்த மாதிரி வந்து நடக்கவே நடக்காது. இதை மாதிரி நம்ம வந்து எங்கேயாவது டூர் போயிருக்கும் போது தான் இதெல்லாம் ரசிக்க முடியும். ஸோ நான் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி அந்த டீயும் குடிச்சு முடிச்சு எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் டிஃபன் சாப்பிட வந்துட்டோம். பசங்களாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ரெசார்ட்டில் வந்துட்டு இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ குட்டீஸுங்களாம் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு ஜாமு, அப்புறம் எக்கு, அது கூடவே வந்துட்டு வாழைப்பழம் நேந்திரன் வாழைப்பழம் வந்து வச்சுருந்தாங்க. அது கூட டீ வந்து கொடுத்தாங்க. ஸோ இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்லிமிட்டட் தான், நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ரூம்ல இருந்து கொஞ்சம் தூரம் வர வழியிலே வந்து இதை மாதிரி குட்டி ஜிப்லைன் வந்துட்டு போட்டிருந்தாங்க. பசங்களாம் வந்து அதில் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பசங்களாம் வந்து ஜிப்லைனில் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து சின்னதாக வந்து கிளாஸ் ஃப்ரிட்ஜும் கூட கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப சின்னதான், அது இல்லாமல் அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பசங்க வந்து ஜிப்லைனில் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதில் மட்டும் நாங்கள் போக வச்சுட்டு எங்களுடைய இன்னைக்கு ட்ரிப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து எல்லாமே சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். பசங்களுக்கு வந்து ஃபால்ஸ் போகணுன்னு தான் ரொம்ப ஆசை. ஒரு 4 ஃபால்ஸ் வந்து போலான்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா எங்களோட நேரமோ என்னமோ தெரியல, ஊட்டி எப்படி பழி வாங்கிச்சோ அதே மாதிரி வயநாடும் பழி வாங்கிருச்சு. ஏன்னா ஃபால்ஸ்ல எங்கேயுமே வந்து தண்ணியே இல்லையா. ஸோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை மாதிரியாவது பசங்களை வந்து ஆக்டிவிட்டீஸ்ல வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லா ஜிப்லைன் எல்லாத்துலயுமே வந்து அவங்க போக வச்சுட்டு நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து சிங்கிளாக போகிறது கப்புள்ஸாக போகிற மாதிரிலாம் வந்து ஸ்விங்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயம். எனக்கு வந்து ஹைட்டு இந்த மாதிரி வேகமாக ஊஞ்சல் ஆடுறதுலாமே கொஞ்சம் பயம்தான். ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையும் சுற்றி வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவ்வளோதான், பசங்க வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஜிப்லைன் எல்லாம் போய் முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸுங்களுக்கான ஒரு ப்ளே ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் வந்து பசங்க கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே வந்து மத்தியானம் ஆயிடுச்சு, லஞ்சை முடிச்சுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சூப்பரான ரிவர் வியூவோட வந்து ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாங்க. சரி போய் சாப்பிடலான்னு போனால் எங்க நேரம் வியூ கூட வந்து நல்லா இல்லை. அங்கே ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை, கொஞ்சமாக வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னடா பண்ணுறது, நம்ம நேரம் எங்கேயுமே கூலிங்கும் இல்லை தண்ணியும் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் போயிட்டோம், முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து
சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒன்று சொல்லணும், எங்களுக்கு வந்து கிளைமேட் தான் சதி பண்ணிச்சே தவிர மற்றபடி போன ஹோட்டல்ஸ் எல்லாமே சாப்பாடுலாம் செம்ம அடிப்பொலியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு கேரளா சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த ரிவர்லையாவது இறங்கி குளிக்கலான்னு ஆசை தான். பட் என்னன்னா நாங்கள் ட்ரெஸ் எதுவுமே கொண்டு போகாமல் போயிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்த பிளேஸுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி ஆயிடுச்சு. லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே கிளம்பி போனோம். அதுக்கப்புறம் எங்களோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ரிட்ஜ் போகிறது தான். வயநாட்டிலே ஃபேமஸ் ஆனால் வந்து கிளாஸ் ஃப்ரிட்ஜை பார்க்க தான் வந்து போய்கிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து நம்ம வண்டியிலலாம் போக முடியாது, அவங்க கூட்டு போகிற ஜீப்பில் தான் வந்து போக முடியும். பயங்கரமான ஆஃப்லைன் ரோடு தான் அது. ஸோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இப்போ நம்ம போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 900 கண்டி கிளாஸ் ஃப்ரிட்ஜ். மோஸ்ட்லி வந்து அதிகமாக எல்லாரும் அங்கே தான் போவாங்க. நாங்கள் அதை விட வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு கிளாஸ் ஃப்ரிட்ஜ் தான் போனோம். அது வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது அது கிளாஸ் ஃப்ரிட்ஜும் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்கள் அங்கே போயிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக நின்று வீடியோ மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி ஆயிடுச்சு. இதுதான் அந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளாஸ் ஃப்ரிட்ஜில் வந்து நான் போயிட்டு இருந்தேன். ஸோ காலெல்லாம் வந்து வைக்கும்போதே பயங்கரமாக காலெல்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நடக்க நடக்க வந்து சூப்பராக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு போக போக. கீழே பார்த்து நடக்கும் போதே வந்து தலையெல்லாம் சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ வந்து கிளைமேட்டும் வந்து சூப்பராக அந்த நேரம் வந்து சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் மேகமூட்டம் கொஞ்சம் வெயிலும் கலந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் வியூவையும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பசங்களாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் ப்ளே பண்ணுற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லாங்கஸ்டான ஒரு ஜிப் லைன் வந்து இங்கே தான் இருந்துச்சு. அதுலேயும் வந்து எல்லாரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. எப்படி தான் இதிலெல்லாம் போகிறாங்களோ தெரில. நான் நின்று நல்லா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். மற்ற குட்டீஸ்லாம் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருந்தானுங்க. இங்கே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக நாங்கள் வந்து கீழே போனதுக்கு அப்புறமா அங்கேருந்து அட்டமலா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு சூப்பரான விஷுவலோட ஒரு கிளாஸ் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஈவினிங் 6 o'clock மேலே போனால் தான் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கே கிளம்பி போயிட்டோம். நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். ஸோ இதுதான் அந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜ். இது வந்து நைட் எஃபெக்ட் தான் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சூப்பராகவும் இருந்துச்சு. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நைட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸ் இல்லாமல் அப்படியே நம்ம வந்து மேலே மிதக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் அப்படி அந்த ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கும்போது வந்து அது அப்படியே விரிசல் விடுற மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதான் இந்த ஃப்ரிட்ஜோட வந்து ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறமா எங்கள் வீட்டு பசங்களுக்காக அங்கே இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி விஸ்வல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பசங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸ் தான் எனக்கு போனதுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு ஒரு 11 o'clock போல் ரூம் போயாச்சு. நைட்டு டிஃபன் முடிச்சுட்டு எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். ஸோ மறுநாள் வந்து ரூம் வெக்கேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட்டு ஜாமு அப்புறம் முட்டை பழம் அது கூட வந்து இட்லி செம்ம சூப்பரான சாம்பார் அது கூடவே ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சட்னியும் கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்டாக இருந்துச்சு உண்மையாலுமே. எங்களுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஃபுல்லாக வந்து கட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பி வரைக்கும் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஸோ பாதி டிஃபன் காலி ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து இன்னைக்கு போகிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடக்கல் கேவ். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு பிளேஸ்ன்னு சொன்னால் இதுதான். ஸோ இங்கே வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வர வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் வியூவாக பார்த்துட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். ஆனால் நாங்கள் நினச்சது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நினைச்சது வந்து கொடைக்கானல்ல இருக்க குணா கேவ் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வந்தேன். கொஞ்சம் காரை விட்டு இறங்கினோன்னே கொஞ்சம் தூரத்துல வந்து நமக்கு குகை வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சு வந்தேன். கடைசியில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவில வர மாதிரி தான்.
இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, 2 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி போகுது போகுது, மலை ஏறிக்கிட்டே இருக்குது. இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்து வழி எல்லாமே இருந்துச்சு. பயங்கரமான அட்வென்ச்சரான ஒரு இடம்னு சொல்லலாம். பொதுவா வந்து அட்வென்ச்சர் விரும்பி இந்த மாதிரி எல்லாம் மலை ஏறுறவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்கலாம் வந்து இது ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லலாம். பட் என்ன மாதிரி சோம்பேறிங்களும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்க போன இடம் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னாலும் தெரியும், கீழே அங்க வந்து கார் பார்க்கிங் நிப்பாட்டிட்டு இப்படியே இந்த மலையை சுத்தி 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 நாங்க ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் வந்து மலையிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏறி வந்து இங்க வந்து நிக்கிறோம். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் மலை ஏறி தான் வந்து உள்ள போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு பேர் வந்து ஏன் இடக்கல் கேவ் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மலைக்கு நடுவுல வந்து ஒரு கல் வந்து அப்படியே நிற்கும். அதுக்காக தான் வந்து இந்த மலைக்கு பேரு அப்படி வச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு வந்தாச்சு, ஒரு வழியா நாங்க வந்து குகைக்குள்ள உள்ள வந்து என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம். ஸோ இதுதான் அந்த இடக்கல் கேவ். இந்த இடத்துக்கு வர்றதுக்காக தான் இவ்வளோ போராட்டங்களும் எங்களுக்கு வந்து நடந்துச்சு. பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் ஏரியான்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா எங்களுக்கு இங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு. அதனால வேற எங்கேயுமே எங்களால வந்து போக முடியாம ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா பிளான் பண்ணி வாங்க. ஸோ அதுக்காக தான் இதுல வந்து நான் ஃபுல் வீடியோவா நான் வந்து போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து நிறைய வீடியோ பார்த்தோம் வயநாடுல எந்த இடம் ஃபேமஸா இருக்குன்னு. அதுல ஃபுல்லா இடக்கல் கேவ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு அட்வென்ச்சரா இருக்குன்னு சொல்லி யாருமே சொல்லல. நாங்க நடக்க நடக்க தான் எங்களுக்கே தெரிஞ்சு இவ்வளோ தூரம் போகணுமா, இவ்வளோ மலை ஏறணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா சூப்பர் எக்ஸைட்மெண்டா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நாங்க வந்து வந்தோம். இந்த பாத்தீங்கல்ல, இந்த 2 மலைக்கு நடுவில் இருக்குல்ல இந்த கல்லு, ஸோ அதனாலதான் வந்து இதுக்கு பேர் இடக்கல் கேவ். பட் என்னன்னா, வெளியில என்னதான் வேகுது அவியுது அப்படின்னாலும் இந்த மலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், அந்த குகைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா சில்லுன்னு இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த இடக்கல் கேவ் மலை. ஸோ ஃபுல்லா நல்லா வந்து எல்லாம் சுத்தி பார்த்து முடிச்சாச்சு. இந்த மலைகள் எல்லாம் வந்து ஏற்கனவே ஆதிவாசிகள் வந்து இருந்தாங்களாம். அவங்க வந்து கல்வெட்டுலாம் வந்து செதுக்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நல்லா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியா வெளியில கிளம்பி வந்துட்டோம். வர வழியில கொஞ்சம் பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. அது என்னங்கிறது உங்களுக்கு நான் லாஸ்ட்ல காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வர வழி எதுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கர்நாடகா ஃபாரஸ்ட் வழியா தான் நாங்க ரிட்டர்ன் வந்து தமிழ்நாடு வந்துட்டு இருந்தோம். ஸோ வர வழியெல்லாம் பாத்தீங்கன்னா அழகான புள்ளிமான்கள்லாம் நிறைய சுத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து எதையுமே இந்த தடவை நம்ம வந்து மிருகங்கள் எதையுமே பார்க்கல, அந்த அளவுக்கு கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணலையே, என்னடா இப்படி 2 நாள் டூர் போயிருச்சேன்னு ரொம்ப சேடாட்டு நாங்கள் எல்லாரும் போயிட்டு இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஃபாரஸ்ட்ல செம்ம சூப்பரான வந்து விலங்குகள்லாம் எங்கள் கண்ணில் வந்து பட்டுச்சு. நிறைய மான்கள் இருந்துச்சு. நான் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மயில் சூப்பராக காருக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து நின்றுட்டு போனுச்சு. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. மயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய யானைகள் பார்த்தோம். நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு யானைகள் இருக்கும் அப்படின்னு. அங்கங்க கூட்டமா யானைகள்லாம் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விலங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை தான். அது இவ்வளவு யானை பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யானை தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது இங்கதான் நான் பாக்குறேன். எவ்வளவு மண்ணள்ளி போட்டு வச்சிருக்கு யானை மேல எல்லாம். சூப்பரா இருந்துச்சு. அங்கங்க யானை கூட்டமா நின்றுட்டு இருந்துச்சு. நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். என்ன ஒண்ணு ரொம்ப சந்தோஷம்னு பாத்தீங்கன்னா, வர வழியில எங்களுக்கு கொஞ்சமா மழை பெஞ்சிச்சு. அதுதான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்த கிளைமேட் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுவும் ஒரு 5 நிமிஷம் போல பெஞ்சிருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுவுமே நின்றுச்சு. அந்த மலையில ஜாலியா யானைலாம் நனைஞ்சிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ட்ரிப் வந்து செம்மையா சூப்பரா இப்படிதான் வந்து முடிஞ்சிச்சு. இதுல நிறைய எங்களோட ஆசைகளும் வந்து வீணா போனுச்சு. அது வந்து கிளைமேட்னாலதான். மற்றபடி நாங்க பிளான் பண்ணபடி எல்லா இடத்துக்குமே போயிட்டோம். சூப்பரா என்ஜாயும் பண்ணிட்டோம். எதிர்பாராத விதமா கர்நாடகா ஃபாரஸ்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி விலங்குகளையும் பார்த்து ரசிச்சிட்டோம். ஃபைனலா த்ரில்லிங்கான ஒரு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகாவையும் மேட்டூர் டேமையும் இணைக்கிற இடம் வந்து ஒரு மலை பிரதேசம். ஸோ அந்த மலையில நாங்க ஏறி வரும்போதுதான் பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு. அந்த மலையில எந்த ஒரு வீடோ எதுவுமே கிடையாது, வெறும் காடு மட்டும்தான் அந்த மலை ஃபுல்லா. அதுல எந்த மிருகங்கள் வேணாலும் வரலாம். ஒரு லைட்டு எதுவுமே கிடையாது. நம்ம வண்டியோட லைட் வெளிச்சத்தை வச்சுதான் நம்ம அந்த மலை ஃபுல்லா ஏறி இறங்கணும். ஏறி இறங்கினாதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியும். ஸோ நாங்க அந்த ரூட் வழியா போயிட்டனால எங்களுக்கு நைட்டு கொஞ்சம் அது பயமாவே இருந்துச்சு. ஏன்னா நைட்டு அன்டைம் நாங்க வந்து அந்த ரோட்ல வந்தனால கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. அவ்வளவுதான் கைஸ், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா அவங்க கூட நான் வந்து ஷேர்
ஷேர் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோல வந்து எங்களுடைய சோகம், சந்தோஷம் அண்ட் த்ரில்லிங், எக்ஸைட்மெண்ட், ட்ரெக்கிங், ஹாப்பினஸ் எல்லாத்தையும் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். நாங்கள் சூப்பராக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் வந்து அங்கே வாங்கின திங்ஸ் வந்து கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் காமிச்சிருக்கேன். வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரி ஒரு மேக்னெட் வந்து வயநாடு அப்படின்னு போட்ட மாதிரி ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உட்டன் ஸ்பூன் வாங்கினேன். அது கூட வந்து இந்த ஸ்டாண்டு ஒன்று சாம்பிராணி போடுற ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜுவல் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குச்சியிலே தான் வந்து செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக டீ தூள், காஃபி தூள், அப்புறம் ஸ்நாக்ஸ் இதை மாதிரி தான் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில் எதுவுமே ஒட்டுறதுக்கு பிடிக்காது. ஆனால் வந்து வயநாடு ஃபுல்லாக இந்த மேக்னெட் தான் வந்து டிசைனாக வித்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போயிட்டு வந்ததுக்கு ஒரு மேக்னெட் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ஒட்டிட்டேன். அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.